வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, விரவேல் முருகனுக்கு அரோகரா, தென்பழனி ஆண்டவனுக்கு அரோகரா. அடியார்களுக்கு வணக்கம். இனிய பங்குனி திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நாம குமரகுருபர சுவாமிகளோட வாழ்க்கை வரலாறு பற்றி பார்க்கலாம். இவர் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்துல சண்முக சிகாமணி கவிராயர் சிவகாம சுந்தரி தம்பதிக்கு மகனா பிறக்கிறார். இந்த குழந்தை அவ்வளவு ஈஸியா அவங்களுக்கு கிடைச்சிடல. அவங்க ரொம்ப நாள் குழந்தை இல்லாம தவம் இருந்து முருகனை நோக்கி சஷ்டி விரதம் எல்லாம் இருந்து கடைசியா கிடைச்ச குழந்தை தான் இந்த குழந்தை. ஆனா என்னதான் முருகனே கொடுத்த குழந்தையா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பெரிய சோதனை காத்துட்டு இருந்துச்சு. அந்த குழந்தை பிறந்து 5 வருஷமா ஒரு வார்த்தை கூட பேசல. முருகன் கொடுத்த குழந்தை இப்படி ஊமையாயிடுச்சேன்னு அந்த பெற்றவங்க மனசு துடியா துடிச்சுது. பொறுத்து பார்த்த அந்த பெற்றோர்கள் வேற என்ன பண்ணலான்னு தெரியாம அந்த முருகனே கதின்னு நம்ம செந்தில் ஆண்டவர், அதாவது திருச்செந்தூர் முருகன் சன்னதியில போய் நிக்கிறாங்க. அந்த வாசல்ல போய் தவமா கடந்து கிடக்குறாங்க. பல மண்டலங்கள் கடந்து போகுது. ஆனா அவங்களுக்கு எந்த ஒரு வழியும் பிறக்கல. முருகா, நீ கண்ணை திறக்கவே மாட்டியா அப்படின்னு மனசு நொந்து, இனிமேல் இங்க குழந்தை பேசாத இந்த வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி திருச்செந்தூர் கடலை நோக்கி போறாங்க. அடியா எடுத்து வைக்கிறாங்க. தண்ணி கழுத்து வரைக்கும் வந்துருச்சு. இன்னும் ஒரு அடி எடுத்து வச்சா கூட அவ்வளவுதான், அந்த 3 பேருமே இறந்துருவாங்க. ஆனா அந்த நேரத்துலதான் ஒரு அதிசயம் நடந்துச்சு. அங்க ஒரு பிரகாசமான ஒளியோட ஒரு உருவம் நிக்குது. அந்த உருவம் வேற யாரும் இல்லைங்க, நம்ம முருகர் தான். அவர் கையில ஒரு பூ வச்சுக்கிட்டு அந்த பையனை பார்த்து கேட்கிறாரு, அப்பா இது என்ன அப்படின்னுட்டு. 5 வருஷம் பேசாத அந்த பிஞ்சு குழந்தையோட வாய் தேன் தமிழா சிந்துச்சு. 244 வரிகள் கொண்ட அந்த கந்தர் களி வெண்பாவை ஒரே நேரத்துல பாடி தமிழ் நமக்கு தந்துச்சு. வெற்றிவே